அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்வுடைய அருள் பொங்கும் புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் அவனுடைய இல்லத்திலே அவனுடைய மாற்றத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே நாம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் சகோதரர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சுற்றிய நல்ல அறிஞர்கள் அனைவரும் குறிப்பாக இங்கே வந்த பார்க்கக்கூடிய நம் அனைவரும் நிலவட்டுமான என்று பிரார்த்தித்தவனாக ரமலானின் அமர்தல் ஆயுள் முழுக்க தொடரட்டும் என்ற தலைப்பு தரப்பட்டது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ரமலானில் இன்று இங்கு இருக்கக்கூடியவர்கள், இன்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடுத்த ரமலான்ல இருப்போம் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. போன ரமலான்ல உயிரோடு இருந்த எத்தனையோ பேர்கள் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் சொந்தங்கள் இந்த ரமலான்ல உயிரோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் தியாகம் போயிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வந்து கொண்டுதான் இருக்கிறது, நம்மளே நடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த ரமலானில் பெற வேண்டிய பாடத்தையும் படிப்பினையையும் அதில் புரிய வேண்டிய அமல்களையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நாம் சென்றிருக்கின்றோமா, அதை விலக்கி நாம் செயல்பட்டிருக்கின்றோமா என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்துக் கொள்வதற்காக தான் இந்த தலைப்பிற்கு பேச. பொதுவாக ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய முன்மொழி தகுதி ரமலான் அல்லது குர்ஆன் முதல் மின்னாசி வைத்தினாசி மினமுதாக குர்ஆன் பமன் சஹிதவின் சகல பரிசு. இந்த ரமலான் மாதம் ஏன் சிறப்பு வாய்ந்தது என்றால், இந்த ரமலான் மாதத்தை நாம் ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்றால், நோக்குவதற்காக ஏன் நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், குர்ஆனை நாம் இதை அறிவிக்கிறோம். குர்ஆன் இறக்கிய ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த ரமலான் மாதத்தில் உங்களை நாம் நோம்பு நோக்க சொல்கிறோம். இல்லைன்னா வேற ஒரு மாதமா கூட இருக்கலாம், தனித்தனியா மாதங்கள் இருக்கலாம். நோம்பு நம்மளுக்கு மட்டும் புரிஞ்சு கிடையாது. இந்த சமுதாயத்திற்கு மட்டும் இந்த உம்மத்திற்கு மட்டும் நோம்பு நோக்குவது புதிய ஒரு காரியம் கிடையாது. இதற்கு முந்தி வாழ்ந்த எத்தனையோ சமுதாயங்களுக்கு எத்தனையோ உம்மத்திற்கு எல்லா உம்மத்திற்குமே நோம்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அவர்களே நோம்பு நோட்டார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நோம்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போலதான் உங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது. உங்களுக்கு மட்டும் புதுசாக கடமையாக்கப்படவில்லை. இந்த பத்து நடக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும் புதிய ஒரு காரியம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கிறது. இப்படி ஒரு வழிமுறை தொடர்ச்சியா நாம் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நம்ம நோம்பு கடமையாக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அந்த நோம்பு கடமையானது அல்ல, அந்த ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்தான். இந்த ரமலான் மாதத்திற்கு மனித சமுதாய உண்மைக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேதத்தை அமைகிறாங்க. வேதத்தை பற்றி அல்லா அதே சொல்றாங்க. ரமலான் அந்தரி முன்சிலீக்குவான் முதல் இன்னாசி பைக்கினாக முதல் சொல்றாங்க. இந்த ரமலான் மாதத்தில் அந்த குர்ஆனை அருள் இருக்கின்றோம். அது மனித சமுதாயம் முழுமைக்கும் அது நேர்வழியை காட்டும். நேர்வழியில் தெளிவாக சத்தியம் எது அசத்தியம் எது உண்மை எது பொய் என்பதை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை அந்த ரமலான் அருள் இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதனாலதான் இந்த ரமலான் மாதத்தில் யார் உங்களில் மாதத்தை அடைகிறாரோ சமன் சகிதமின் தவிர உங்களில் யார் மாதத்தை அடைகிறாரோ நோக்கு நோட்டு கொடுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ரமலான் மாதத்தில் குர்ஆனை அருள் இருக்கிறோம். அந்த குர்ஆன் மனித சமுதாயத்திற்கு நேர்வழியை காட்டும், நேர்வழியை தெளிவாக பிரித்து காட்டும். அப்படியாப்பட்ட அந்த மாதத்தை
உங்களை யாராவது அழைத்து கொண்டால் நீங்க நோன்பு கொடுங்க. அப்ப அல்லாஹ் வந்து இந்த ரமலான் மாசத்துல நோன்பு நோக்கிறது சிறப்பான ஒரு காரியத்தை சொல்றான். இது சொல்றான் குர்ஆன் அருளப்பட்டது. என்ன சொல்ல போனா திருக்குர்ஆன் அருளப்பட்டதா இல்லையா? அந்த ஒரு நாள் கூட என்னைக்கு முதலாக ஆரம்பத்துக்கு போகப்பட்டதோ அந்த ஒரு நாளை பத்தி என்ன சொல்லும்போது என்ன சொல்றான்? இன்னா அன்ஸல்னாஹு லைலத்தன் முபாரகத்தன் ஃபீஹி. இது வந்து வாக்கினா சொன்னா முன்கிறேன் அப்படிலாம் ஒரு இடத்துல சொல்றாங்க. இது பாக்கியமிக்க ஒரு இரவுல இறக்கிருக்கிறோம். பாக்கியம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்றால் அது நிறைய அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விக்குலத்துக்கு வரக்கூடிய ஒரு அருள். அதான் நம்ம பாக்கியம் சொல்லுவோம். அப்படி வந்து ஒரு அருள் மிக்க ஒரு இரவுல பாக்கியம் மிக்க ஒரு இரவுல குர்ஆனை நம்ம இறக்கிருக்கிறோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இதை வந்து கண்ணியமிக்க ஒரு இரவுல நாம் இறக்கிருக்கிறோம். அந்த கண்ணியமிக்க இரவு என்பது எது என்று உலகத்திலே தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு நாளைக்கு 2 நாள் விட சிறந்தது கிடையாது. ஒரு மாதம் 2 மாதங்களை விட சிறந்தது கிடையாது. 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏறக்குறைய சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 80-83 வருஷம் ஒரு மனிதன் வாழ்வானையானால் ஏறக்குறைய சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஒரு நாள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்நாளுக்கு சமமானது. ஒரு நாளில் அவன் செய்யக்கூடிய அந்த அமல் அவன் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு அமல். அப்படியாப்பட்ட ஒரு நாள் இந்த குர்ஆனை அறிவிக்கின்றோம். இவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் இந்த குர்ஆன் கொடுக்கிறான். எதுக்கு கொடுக்கிறான்? மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும், நேர் வழியில இருக்க வேண்டும். நேர் வழியை வந்து நம்மளுடைய கேள்விகள்ல கூட ஒண்ணு சொல்லுவோம், அது எல்லாருக்கும் புரியாது. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், மற்றவங்க வேற ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இந்த குர்ஆன் நேர் வழியை காட்டல. நேர் வழியை சொல்றாங்க விறக்கும் சத்தியத்தும் பைலா லைதுவா கனஹாரியா. நாம் இது விட்ட வெளியே என்ற ஒரு மாற்றத்தில் நாம் செய்கின்றோம். அதுல இரவும் பகலை போன்று இருக்கும். அப்படி ஒரு குழப்பமான ஒரு மாற்றம் கிடையாது. அப்படி படித்து இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இஸ்லாம் இருக்கிறது, இந்த வேதம் இருக்கிறது அப்படின்னு நல்லா வேதத்தை சொல்லி காட்டலாம். இந்த வேதத்தை வந்து பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த வேதத்தை எப்படி இருக்கிறோம்? அந்த யூதர்களை பார்த்து எல்லாம் சொல்லலாம் இல்லையா? அவருக்கு பொறி சுமக்கிற கருதை போட்டுதான் அவர் இருந்தார். அப்படிதான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். வேதம் நம்ம கையில் இருக்கிறது. அந்த வேதத்தின் அடிப்படையில் நம்மளுடைய காரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா? முன்னாடி பேசுறாங்க, அதை பத்தி பேசிட்டாங்க. அப்ப இந்த குர்ஆன் நம்ம என்ன இருக்குது? நம்ம கையில இருக்கிறது. இந்த குர்ஆன் வந்து சாதாரண குர்ஆன் இல்லைங்க. மனிதனுடைய உள்ளத்தில் வாழக்கூடியதாகவும் உலகத்தை ஆளக்கூடியதாகவும் நல்லா ஆக்கிக்கலாம். இந்த உலகத்துடைய இறுதி நாள் வரைக்கும் சட்டம் சொல்லக்கூடியதாகவும் தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு குர்ஆனை எல்லாம் என்ன செய்யறான்? நம்மள்ட்ட தந்திருக்கிறான். இந்த குர்ஆனை வந்து ரமலான் மாசத்துல நம்ம ஓதுறோம். ரமலான் மாசத்துல அதிகமானவர்கள் குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் நம்ம குர்ஆனை ஓதுறோம். எப்படியாவது குர்ஆனை முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம செய்யறோம். ஓத தெரியாதவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதத்திலேயே நம்ம பழகிடுவோம். அல்லாஹ் குர்ஆன் அருளிய மாதம், அது அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய ஒரு மாதம், நன்மைகளை அதிகமாக பெற்று தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்திலேயாவது தெரியாதவங்க கூட குர்ஆனை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா இந்த முயற்சிகள் வந்து இதோடு சென்று ரமலானில் செய்யக்கூடிய முயற்சிகள், ரமலானில் ஓதக்கூடிய குர்ஆன்கள் ரமலானோட நின்று விடுகிறது. அது இருக்கலாமா? நீ ரமலான் செய்ய குர்ஆன் ஓதுற, அதுக்கு ஒரு காரணமா இல்லை. நம்ம ஒரு காரியத்தை வந்து சிறப்பாக மற்ற நாட்களில் செய்யாத ஒரு அமல்களை ரமலான்ல மட்டும் பிரத்யேகமா செய்யறோம் என்றால் இதற்காக செய்யறோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம செய்வோமா? மற்ற நாள் நீ தவிர்த்து சாப்பிட மாட்டேன். 3 மணிக்கு 2 மணிக்கு மற்ற நாள்ல எப்பயுமே சாப்பிடுவோம். வருஷத்துல வந்து எப்பயுமே சாப்பிடல. ரமலான் மட்டும் 3 மணிக்கு சாப்பிடலாம். என்ன காரணம்? பிரத்யேகமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாம தெரிஞ்சு மனுஷன் வந்து கூசு கிடையாது. அல்லாஹ் வந்து அப்படி ஒரு சட்டத்தை பொறுத்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நம்ம செய்யறதுக்கான ஒரு காரணம் இருக்கீங்க. இது வந்து ஒரு பரவலான ஒரு கடமைகள், இது வந்து சுண்ணத்தான ஒரு கடமைகள், இதெல்லாம் செய்யணும். இது செஞ்சவங்க அதிகமா அல்லாஹ் நன்மை எழுதுறான். சாதாரண நன்மை கிடையாது. வந்து ஒன்று தேடுகிறாங்க, ஒன்று தேடு, ஒன்று திரும்பிலாம் சொன்னாங்க இல்லையா? 1 நாள் வர 3 நாள் சம்பளம், 2 நாள் சம்பளம், இப்படி அதிகமா இருக்கிறாங்களா போனது இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல அல்லாஹ் அப்படி சிறப்பு மிக்க வந்து அருளை வந்து புரியுறாங்க ஐயா. அதனால நம்ம என்ன செய்யறோம்? சிறப்பாக நம்ம அவங்கள செய்யறோம். குர்ஆன் ரமலான் மாதத்துல குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல குர்ஆன் ஓதுறோங்க. குர்ஆன் ஓதுறது குர்ஆன் ஓதும். அதை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப ஒரு சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. அது குர்ஆன் வந்து அல்லாஹ் உலகம் வந்து படைக்கப்பட்டதற்கும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கும் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கும் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதற்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாரமே அத்தாட்சி இந்த திருக்குர்ஆன் தான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒவ்வொரு இறை தூதர்களும் அற்புதம் கொண்டு அனுப்பப்பட்டார்கள். எனக்கு வழங்கப்பட்ட மிக சிறந்த ஒரு அற்புதம் இந்த திருக்குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்கள் குர்ஆனை பத்தி இந்த குர்ஆன் வந்து மறுமை நாள் வந்து ஒரு சிபாரிசு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குர்ஆனை காணும்போது பிறருக்கும் யார் கற்றுக்கொள்கிறாரோ அவர்களால் இந்த சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆன் ஒரு எழுத்துல ஒரு எழுத்து அலிஃப்னு சொல்லிடலாங்க. அலிஃப் லாம் மீம் அப்படின்னு 30 எழுத்து கிடைக்குது. லாஃபு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாம் ஹர்ஃபுன் வமீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து கிடையாது. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து.
ஒவ்வொரு இடத்துக்கு 10 நிமிஷம் அழைச்சி போயிடுவேன். யார் குர்ஆனை சரளமாக ஓதுகிறார்களோ அவர்கள் கண்ணியமிக்க மாணவர்கள் இருப்பார்கள். யார் குர்ஆனை திட்டி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு 2 மடங்கு கூலி உண்டு. அப்ப 10க்கு 20 போயிடும். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குர்ஆன் நம்மளும் ஓதுறோம். ரமலான்ல ஓதும்போது எதுக்காக போறோம்? அல்லாஹ் அதிகமான நன்மையை தருவான், நம்ம அல்லாஹ் அமல் செய்யணும், அல்லாஹ் நம்மளுக்கு ஏவி இருக்கிறான், புனிதமிக்க ஒரு மாதம் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த அமல்கள் இதோட நின்றுட்டாங்க. என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன் அந்த ரமலான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? ரமலான் நோம்பு பிடிக்க சொன்ன காரணம் தெரியுமா? அதுக்கு சில பேர் பல விதமான காரணங்கள் சொல்றாங்க. பத்திய உணர்வு அல்லாஹ் நோம்பு கடமையாக இருக்கிறான். பத்திய உணர்வதற்கு நோம்பு கடமையாக இருக்கிறான். யாருக்கு கடமையாக இருக்கிறாங்க? பணக்காரங்க தான் கடமையாக இருக்கு. ஏழைகளுக்கு தான் கடமையாக இருக்கக்கூடாது. பணக்காரங்க பத்தி உணராம இருக்கான். வேற சாப்பிடுமா ஏன் சாப்பிட்றான்? பத்தியதுனாலதான் சாப்பிட்றான். அப்ப பத்திய உணர்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு காரணம் தப்பு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க? உடல் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு காரணத்துக்கு இருக்கலாம். உடல் அது நிறைய இன்னைக்கு விஞ்ஞானமா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யார் வாரத்தில் நோக்குறாரோ நீண்ட நாள் வாழலாம். யார் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் நோக்கு பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது என்றெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நோம்ப கடமையாக்கப்பட்டது அடுத்த கடமையாக்கப்பட்டதா கிடையாது. எதற்காக நோம்ப கடமையாக்கினா அப்படின்னு சொல்லும்போது குட்டிபா அழைப்பு முக்கியா சமா குட்டிபா அலுவலகம் தமிழுக்குள்ள அல்ல புத்தகூ உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது போதுதான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு என்றால் அந்த புத்தகூ இறையற்றமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, இறைவனை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது. ஒழிய நீங்க விரும்பின மாதிரி நடந்து கொள்வதற்கு பயிற்சிகரமாக ஆகப்படும். இந்த பயிற்சி எதுக்குதான்? அல்லாவே வாழணும், அல்லாவே பயிற்சி வாழணும் அப்படின்னு ஜன்னத்தின் அருள்கள் சமாவாதி வல்லாரும் இறையற்றமுடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். நீங்கள் விரைந்து வாருங்கள், நன்மையின் பக்கமும் சுவனத்தின் பக்கமும் விரைந்து வாழும் பூமியை விட பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய சுவனத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். அது யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது? இறையற்றமுடையவர்களுக்காக தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட சொற்கம் நமக்கு ரெடியா இருக்கிறது. இறைவன் அஞ்சக்கூடியதுனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன? வானம் பூமியை விட பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அந்த சுவனம் நமக்கு ரெடியா இருக்கிறது. அதுக்காக தான் நம்ம அமல் செய்யலாம். ஆனால் அந்த அமல் அந்த மாதத்தோடு முடிந்துவிட வேண்டுமா? அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியா அந்த ரமலான் தேர்ந்தெடுக்கிறதா கிடையாது. இறையற்றம் என்பது ரமலான் மட்டும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் இல்லைங்க. எத்தனையோ விஷயங்கள் ரமலான் மட்டும் தவிர செய்யலாம். ரமலான் மட்டும் நோம்பு வரலாம், நோம்பு திறக்கலாம். ஆனா இந்த இறையற்றம் என்பது ஒரு மனிதனிடத்தில் எல்லா நேரமும் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். இறையற்றம்ங்கிறது நோம்புல மட்டும் இறையற்றமா இருப்பாங்க. நோம்பு போயிட்டா நாங்கள் இறையற்றமா இருக்க மாட்டோம், நாங்கள் நோம்புல மட்டும் தான் குர்ஆன் ஓதுவோம், நாங்கள் மற்ற நாளில் குர்ஆன் ஓத மாட்டோம்னா அது என்ன இறையற்ற பயிற்சி? கொடுக்கப்பட்ட பயிற்சி சரியான பயிற்சி கிடையாது. ஒரு மனுஷன் ஒழுங்காக ஒரு முறையாக ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தால் அது அவனது புரட்சியாக நடக்க வேண்டும், நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் பயிற்சி கொடுத்தவனுக்கு கொஞ்சம் சிறந்ததா இருக்கு. இல்ல நீ பயிற்சி கொடுக்குற நேரத்தில் நான் செய்வேன், மற்ற நேரத்தில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டா இருக்க மாட்டேன். ரமலான்ல குர்ஆன் நம்ம ஓதணும் என்றால் குர்ஆன் அருளிய மாதம், அந்த அதிகமாக நன்மை தரக்கூடிய மாதம். இந்த தொடர்ச்சியான ஓதைகளை நமக்கு ஆயுள் நம்ம ஓதிக்கொண்டே இருக்கணும். நமக்கு நன்மைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும், நம் நன்மைகளை பெற்றுக் கொண்டே இருப்போம். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும். ரமலான்ல குர்ஆன் இறங்கிய மாதமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அமல்கள் கடைசி வரைக்கும் தொடர வேண்டும். நபிசல்லாஹு ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சுருதிக்கு யாருக்கு கூலி கொடுக்குறது? எல்லாரும். ஹஜ்ஜுக்கு யார் கூலி கொடுப்பார்? அல்லாஹ் கூலி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நல்ல அறங்களும் யார் கூலி கொடுக்கிறது? மனிதன் கொடுக்குறதுனால வேற யாராவது கூலியங்களாக கூலியராக இருக்கிறாங்களா? கிடையாது. உங்களுக்கு இந்த அல்லாவுக்கு செய்யக்கூடிய எல்லா வணக்கத்திற்கும் கூலி கொடுக்கக்கூடியவன் யார்? நன்மை தரக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் ரமலானை பற்றி சொல்லும்போது சிறப்பாக சொல்றான். பிரத்யேகமா அதுக்கு சில ஒரு முக்கியத்துவப்படுத்தி என்ன சொன்னாங்களா? இந்த ரமலான் எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன். கூலி என்பது என்ன? 1 முதல் 10, 10 முதல் 200, 4 வருடம் இன்னும் நான் தாராளமா அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாரு ரமலான் மாதம் எனக்குரியது, அது நரகத்திலிருந்து காத்து ஏழைய மாதம் அப்படிலாம் சொல்றாங்க. நரகத்திலிருந்து தடுக்குமொழி பாதுகாப்பு போர்க்களத்துல ஒரு யுத்த களத்துல எப்படி ஒரு வாழ்விலிருந்து காப்பதற்காக எப்படி கேடையை அணிவிக்குவோமோ, அணிந்து கொள்வோமோ, அதே மாதிரி துப்பாக்கி தற்காப்பு கொள்வதற்கு எப்படி புல்லட் மாட்டிக் கொள்கிறோமோ, அதே மாதிரி வெட்டி கொண்டு இந்த மாதிரி கலாச்சாரம் தவிர்ப்பதற்காக எப்படி உடை அணிந்து கொள்கிறோமோ, இது மாதிரி நரகத்திலிருந்து காக்கக்கூடியதாக இது இருக்கிறது, நோம்பு இருக்கிறது. அது நான் தான் போய் ஒழுவேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. மற்றதுக்கு யாரும் அல்லாத சொல்றாங்க. இதுக்கு அல்லாதான் சொல்றாங்க ஸ்பெஷலா. ஏன் இந்த மாதிரி ஒரு அமலோடு ஏன் நடக்குதுன்றால் அல்லா கூட சில காரணம் இருக்குங்க. என்ன காரணம் என்றால், நீங்க மற்ற காரியங்கள்லாம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. ரமலானுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது. எப்படி மற்றதெல்லாம் நீங்க அல்ல ஆண்டு விஷயம்லாம் நீங்க செய்யலாம்.
ரமலான் தவிர அல்லாஹ் எதையெல்லாம் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கானோ, எதையெல்லாம் உங்களுக்கு ஹலாலாக இருக்கிறானோ அதையெல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா இந்த ரமலான் ஹலாலாக அல்லாஹ் தான் தடுத்துக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு எதை ஹலாலாக இருக்கிறானோ, அல்லாஹ் எதை நமக்கு ஆகமாக்கி இருக்கானோ அதை அல்லாஹ்வுக்காக இந்த ரமலான் மாதத்தில் தடை செய்கிறோம். எனக்கு பிரச்சனை தானே இது. மனைவியோட கூடுவது என்பது நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்நிய பெண்ணோடு தான் போகக்கூடாது, தடுக்கப்பட்டது. நம்மளுடைய மனைவியோட நம்ம சேர்ந்து தடுக்கப்பட்டிருக்கிறதா தாராளமாக செய்யலாம். நம்ம சம்பாதிக்கிறது நம்ம உழைக்கிறது உணவுல வந்து நாம் உழைக்க சம்பாதிக்கிறது நம்ம எப்போ வேணாலும் உணவு கொண்டு கொள்ளலாம். அதுக்கு யாராவது தடை இருக்கிறதா? நீ இவ்வளவு சாப்பிடுறீங்க தடை போட முடியுமா? நாங்கள் சொல்லுவோம், அவங்க சொல்ல முடியுமா கேட்கிறோமா? ஆசையாக நம்ம உணவுக்குள்ள வந்து அதிகமாக எடுத்துக்கீங்க, உணவுக்குள்ள வந்து அதிகமாக போட்டு இறக்கி சாப்பிடுறாங்க. அது கணக்கு தான் செய்யவே. அவன் சொல்றதா அவன் சொல்லிட்டு போறான், நம்மளும் சீரகம் செய்வோம். அப்ப அனுமதிக்கப்பட்டதுல வந்து நம்ம திருமணமாக செய்யறது யாரும் தடுக்க முடியாது. ஆனா உணவுக்குள்ள மட்டும் அல்லா உங்களுக்கு அனுமதிக்கிறதுலேயே சில வட்டம் உங்களுக்கு நடக்கு. அதுல நீங்க விலையை கொடுங்க. இந்த பயன் தெரியுமா? இது கூட ஒரு பெரும் இதே தானே. அல்லா நமக்கு அனுமதிக்கப்பட்டது நம்ம விலையை கொடுக்கறது நமக்கு இந்த பாடம் பாருங்க. அல்லாவுடைய அச்சம் உணவை வந்து நாம் இதற்காக கிளம்பி கொண்டோம். நமக்கு சொந்தமான நம்ம சுத்தமாக சம்பாதிச்சு உழைச்சி வேறுடைய ரொம்ப நாள் திருச்சி உழைச்ச அந்த உணவை இந்த ரமலான் மாதத்துடைய பகல் காலங்களில் நாம் சாப்பிடாம இருந்ததுக்கு என்ன காரணம்? சிந்திக்கிறீங்க. அல்லாஹ் ஒரு தவிர அவருடைய அச்சத்தை என்ன காரணம்? இது சாதாரண அடிப்படையில் ஒரு ஈமான் உள்ள ஒரு முஸ்லிம், சாதாரண கருதளவு ஒரு ஈமான் ஒரு முஸ்லிம் தான். அவங்க வந்து தனியாக இருக்கிறவங்க என்ற காரணத்தினால, யாருமே நம்மளை பார்க்கவில்லை என்ற காரணத்தினால தனியாக உரிமை போய் சாப்பிட்டு வந்துடுறானா பத்தி உடனே சிக்கத்தில் இருக்கு. இதுவும் அதே மாதிரி அதிகமாக இருக்குது. இப்போ யாருக்கு தெரியாமல் தனியாக கொடுக்குறாங்க, உடனே உறுதியான் இந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த வரைக்கும் அப்படியே தண்ணி சிந்துட்டு போகும்போது எப்படி இருக்கு? அப்படியே அழகாக தான் இருக்குது. இவ்வளோ முடிக்கலாமான்னு ஒரு யோசனை வரதட்சி முடிக்கிறோமா? இல்லை எவனதான் பார்க்கல அடிக்கிற வெயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வந்துடுறோமா? ஏன் செய்யலாம? நம்முடைய அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். நாம் செய்வது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டால் அல்லாஹ்வுக்கு தெரியும். வீட்டு ஒரு சிந்தனை இருக்க போயிட்டா நம்ம செய்ய மாட்டோம். இல்லையா பெரிய விஷயங்கள் அல்லாஹ் கடமையாக இருக்கிறான். அதெல்லாம் நம்ம மீறோமா இல்லை? பெரிய விஷயங்கள்லாம் நம்ம கடமையாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஒருத்த வச்சதுக்கு அப்புறம் செய்வானா? தெரிஞ்சு வேணும் செய்வானா? செய்யலையே. அப்ப அல்லாஹ் மேல ஒரு அச்சம் இருக்கிறது, அல்லாஹ் மேல ஒரு பெரிய பயம் இருக்கிறது. ஆனா என்ன இல்லை, அது உடம்பு கிடையாது. ரமலான் மட்டும்தானே. அப்புறமாட்டுக்கு அல்லாஹ் நம்ம சொல்றது அவங்க ரமலான் சொல்றதை நாங்க கேட்போம். மற்ற நாள் நாட்டு சொல்றதை நீங்க கேட்கணும். நாட்டு என்ன செய்யறோம் அதுடைய சொல்றது அதிவாதத்துக்கு மட்டும்தான் இறைவனாகவும் ரமலானுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வாக மாற்றிருக்கக்கூடிய எல்லா நேரத்திலும் அவன் அல்லாஹ், எல்லா நேரத்திலும் அவன் இறைவன். அவனுடைய அதிகாரம் எந்த நேரத்திலும் அவன் குறையாது. எல்லா நேரத்திலும் தன்மை காட்டக்கூடியவன், எல்லா நேரத்திலும் எப்படி இறக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறவன், தீமைக்கு இருந்தால் கடுங்கோக்கூடியவன் அப்படிங்கிற பயம் உங்களுடைய புத்தகத்தில் இருந்தால் நடக்கும். நடக்காத ரமலான் செய்யப்படியாமல் கடைசி வரைக்கும் கூட்டம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய உணவு அல்லாஹ் தியானம் பண்ணிக்க, ரமலான தியானம் பண்ணிக்க. இதனுடைய பயிற்சியாக உங்களுக்கு என்ன வரணும்? நம்மளுடைய உணவையே நாம் சொந்தமாக சம்பாதிக்க, நம்மளுடைய சுய சம்பாதிக்கத்தில் உண்டாக்கப்பட்ட உணவையே அல்லாவுக்காக நாம் தியானம் செய்து கொடுத்து அடுத்தவனுடைய சூழ்நிலை வைப்பியா, அடுத்தவனுடைய சூழ்நிலை மனதில் கொடுவியா, அடுத்தவனுடைய சொந்தங்களை வந்து அபகரிப்பியா, அடுத்தவனுடைய மனைவியை கேவலப்படுத்துவியா, சிறுபடுத்துவியா, நடுவில் மானசங்கப்படுத்துவியா. நம்மளுக்கு உரிமையாக்கப்பட்ட, நம்மளுக்கு அகலாக்கப்பட்ட நம்மளுடைய உணவையே நம்ம அல்லாவுக்காக வைத்திருக்கும் பொழுது அடுத்தவனுடைய உணவுகள் மனைவி கொடுவியா, அடுத்தவனுடைய சொத்துக்கள், அடுத்தவனுடைய சுகங்கள், இதை உணர்ந்து நல்ல உரிமை செய்வது காலத்தில் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு பயிற்சி வரணும். வந்தா நீ ரமணாக மூக்கையா நோக்கிருக்க முடிஞ்ச ஒரு நோக்கம் உனக்கு இறையத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லைன்னா இல்லையா இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும். ரமணா ஆரம்பத்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுதான் இந்த காலத்தில் முடிக்கிறேன் காலத்துக்கு முடிக்கிற முடியாது. அவங்க எப்படி இருந்த மாட்டான். ரமணால கூட நல்லா இருக்கான். ரமணால 30 நோக்கம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பெருநாள் அறிவிச்சா நைட்டு வெளியிட்டாங்க, பெருநாள் அறிவிச்சாங்க நைட் அவங்க காலையில் சேர்ந்து பிடிக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 20-30 நாள் கரெக்டாக இருக்கிறான். தண்ணி முடிக்க மாட்டான், முடிக்க மாட்டான், கரெக்டாக கொடுக்குறான், குருமானம் போதுறான், எல்லாம் செய்யறான். வணிகம் பள்ளிவாசல் புத்தகம் கூட்டமா வணிகம் ஒன்று பள்ளிவாசல் இடத்தை சுத்தப்படுத்தணுமா, புதுசாக ஒரு பள்ளிவாசலை கட்டணுமா, இப்படி எல்லாம் மக்கள் சிந்திக்கிறாங்க. இதோட இப்படி உடனே பெரியதான் பள்ளியாசை கட்டியாடுறேன் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் மக்கள் சிந்திக்க முடியாத ஒரு பள்ளியாசை தேவை. இவெல்லாம் எங்க ரமலான் முடிஞ்ச உடனே மறுநாள் எல்லாம் எங்க போறாங்க? யார் இவர்கள்? இறையிட்டல் என்பது அவர்களுக்கு பதிய கிடையாது. ரமலான் வீடுலாம் இவங்க நல்லாவே நல்லா இருக்கும். ரமலான் மட்டும்தான் உரியவன், இதுக்கு மட்டும்தான் சொந்தக்காரன். அவருடைய பார்வை ரமலான் மட்டும்தான் நம்ம கண்காணித்துக் கொண்டிருக்கும். மற்ற நேரத்தில் நம்மளை கண்காணிக்காது என்பதுதான் அவருடைய குலத்தில் இருக்குது. அப்ப இவன் இருக்க மாட்டான்.
இவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். நம்ம வந்து ரமலான் வந்து நம்மளுக்கு இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்ம ரமலான் கூடிய நோக்கம் நம்மளுக்கு முடிகிற இறையச்சத்தை தான் தருகிறது என்பது நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க இந்த ரமலான்ல செய்யக்கூடிய அமல் உங்களுடைய ஆயுள் வரைக்கும் தொடர வேண்டும். தொடர்ந்து என்றால் நீங்கள் ரமலான்ல அமல் செஞ்சியே அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன? மனைவி. இன்னைக்கு நமக்கு சொந்தமாக்கப்பட்ட மனைவி பக்கத்துல இருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஆசைகள் உணர்ச்சிகள் இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தும் நம்முடைய மனைவியை நம்ம அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கிறதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் யாரும் இல்லை. 2 பேர் 3 பேர் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. தனி கொடுக்கணுமா இருக்க பிள்ளை இல்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறோமா? செய்யறது கிடையாது. ஏன்? இதுல கூட ஒரு சஹாபி வந்து அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிருக்காரு. காலத்து நடந்ததான் அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி மனைவி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன செய்யறாரு? அவர் அந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டு பொதுவாகவே அந்த நேரத்துல வந்து செய்தாம கேட்கான ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது முடிகிற வரைக்கும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது இளைஞராக இருக்கக்கூடிய ரொம்ப பக்கத்தில் சொன்னாங்க, நீங்க வந்து இளைய வயசுல மனசு கொஞ்சம் ஒதுக்கி தானே இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? மனைவி தப்பு செஞ்சு அதுக்கப்புறம் ஒன்னா நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோமே, நம்ம மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுக்கமே அப்படின்னு சொல்லி ஓடி போறாரு. நான் சொல்லுறே, நான் நாசமாயிட்டேன் போறாரு. கேட்கிறாங்க, நீங்க என்ன நாசமாயிட்டேன்? அவர் அப்படியே ரொம்ப பெரிய நம்ம பார்க்கல கொலையை செஞ்ச மாதிரி வேற இடத்தையே பெரிய படுபாடு பயங்கரமான ஒரு நிலை செஞ்ச மாதிரி அவருடைய மனைவியோட சேர்ந்தேன். அது உண்மையிலே பெரிய பாவம் தான். அதுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு தப்பாரான்னு சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப கடுமையாக இருக்குது. பரிசுலா கேட்கிறாங்க, அப்படியா உங்களுக்கு நல்லது சில பரிகாரம் இருக்குது. அவர் சொல்றாங்க, தொடர்ச்சியா 2 நாள் போக முடியும். அவர் அப்படி கவர்ச்சி பண்ணிக்கிறார். என்னடா ஒரு நோக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 மாதமா அல்லாவோட சொல்றது என்னால முடியாது. அப்ப நீ 60 ஏழைக்கு உணவு கொடு. அல்லாவுக்கு அதற்கு எனக்கு சக்தி கிடையாது. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே கிடைச்ச இருக்கிறாங்க. அவங்க ஒண்ணுமே சொன்னாங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் 2 அளவுக்கு உணவு தான் நீங்க சேர்ந்து போயிருக்கும். அப்ப சொல்றாங்க, இதை வந்து யாரும் ஏழை கொடுத்து அதனால பாப்பனைக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் திரும்பி சொல்றாரு, அல்லாவுடைய போது 2 மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மக்கள் என்ன காரணம் ஏழை மரபு ஏழை யாரும் கிடையாது. இதை கேட்டு சுத்தலாம் அப்படி திருத்துறாங்க. கடவா படத்திலே முடியாது செஞ்சிடறாங்க. தப்பை சொல்லிட்டு இப்படி ஒரு தொழில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு தானே நம்ம போய் செஞ்சுட்டு போவோம். அப்படி ஒரு கருணா ஒரு மாற்றம். அந்த ரமலான்ல வந்து செய்யக்கூடாது பெரிய பாவம் இருக்கா இல்லையா? அது நம்ம பெரும்பாலான செய்வது கிடையாது. இதை என்ன நமக்கு என்னத்தை ஏற்படுத்தலாம்? நோம்பு, அந்த நோம்பு தோற்றத்தின் மூலமாக இணையக்கூடியவர்கள ஆவதற்காக இந்த நோம்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த உண்மையிலே நோம்பு கடமையாக்கப்பட்ட இறைவனுக்காக தான் என்றால் அந்த நோம்பு நோப்பதனால் இந்த மக்களுக்கு உண்மையாக இருந்தால் நோம்பு அல்லாத காலங்களில் அந்நிய பெண்ணோட உங்களுக்கு பிறப்பு ஏற்படலாமா? அந்நிய பெண்ணோட உங்களுடைய தவறான நடவடிக்கையில் ஈடுபடலாமா? சுபச்சாரம் செய்யலாமா? உன்னுடைய ஹலாலாகப்பட்ட உன்னுடைய மனைவியவே நீ செய்யாம அல்லாவுக்கா ஒதுக்கி இருந்த நீ அந்த மற்ற நாள்ல நீ செய்யலாமா? உண்மையிலே இறைச்சம் வந்து அவனுக்கு செய்தியா? இன்னைக்கு பார்த்து இப்படிலாம் நடந்து போச்சுட்டா என்ன தப்புங்கிற அளவுக்கு விபச்சாரம் நம்ம நடந்துட்டோம். அந்த 2 பேரும் சேர்ந்து இத்தரம் விபச்சாரம் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆனா விபச்சாரம் என்பது அது மட்டும் கிடையாதுங்க. அது சுத்தமாக அவங்க அல்லாத விளக்கம் சொல்றாங்க. குருவால அல்ல அதுவே தெளிவா சொல்றாங்க. லா சக்கரை குத்தினா முன்னாடி கூட சொன்னாங்க, லா சக்கரை குத்தினா பால் போட்டு ஒரு காரம் தள்ளிடலாம். விபச்சாரத்தில் அருகில் கூட நெருங்காதீர்கள். அது தீமையான மிக்கக்கரான காரியமாகும். தீய வழிகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அல்லா போவாங்க. அது பக்கத்திலோட நீங்க போயிடாதீங்க. அது ரொம்ப ஒரு அசிங்கமா இருக்குது. கூட அசிங்கமான ஒரு காரியம். அதான் நம்மளுக்கு ஹலாலாக்கிக்கலாம். அதனால நம்ம அதை ஏற்றுக்கணும். அந்நியதோட ரொம்ப கேவலமா இருக்குது. அது தீய வழியா இருக்குது. பெரிய நோய்கள் பாரதூரமான பாதிகள் அந்த மாதிரி நம்ம சொல்றாங்க இல்லையா, அந்த நோயெல்லாம் வரதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்படி தீய வழியா நல்லா இருக்கலாம். நபிசல்லாஹு சொல்றாங்க, நீ வந்து ஒரு அந்நிய பெண்ணை தவறான முறையில் பார்ப்பது என்பது உங்களுடைய கண் செய்யக்கூடிய விபச்சாரம். விபச்சாரத்தை சூழ்நிலை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எதெல்லாம் விபச்சாரம் என்றால் ஒரு பெண்ணை அப்படியே நீ கற்பனையில தோல் வச்சுட்டு நீ விபச்சாரம் பண்ணிட்ட மாத்த அப்படி செய்யறாங்க. பாக்குற பார்வை வீட்டுல நின்றுலாம் அப்படி பாக்குறாங்க. நடக்கிறா இல்லையா? அந்த மாதிரி பார்க்க நீ விபச்சாரம் செய்கிறாய். அதே மாதிரி அந்நிய பெண்ணை தவறான முறையில பிடிப்பது என்பது நீ கை செய்யக்கூடிய விபச்சாரம். அவரோட தவறான முறை நடப்பது என்பது கால் செய்யக்கூடிய விபச்சாரம் சொல்றாங்க. இதெல்லாம் விபச்சாரம். இது எல்லாத்தையும் உண்மைப்படுத்துறது நம்முடைய மருத்துவ அப்படிங்கிறது. விபச்சாரத்தில் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? நம்ம தவறான பார்த்து கஷ்டம் நல்லா கேட்பான். இந்த மாதிரி பாத்திய என்ன நம்ம பார்க்கறதால அது சொல்லிடுது. எல்லாம் என்ன அந்த மாதிரிலாம் செஞ்சா அப்படின்னு கட்டவே சொல்லிடுது. அதுவே நல்லா தான் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய வாய்க்கு
நல்லா செஞ்சிடறான் வாய்க்கு புதுப்பு வாய மற்றதெல்லாம் பேசுறது அப்படின்ட்டு செஞ்சிடறான் தோலை பேச போறான் கையை பேச போறான் கண்ணை பேச போறான் காலை பேச போறான் பேச போறான் இவனை பேசுறது இங்க இந்த மாதிரி அங்கே வச்சுக்கிறீங்களா பேசக்கூடாது நீ வச்சுக்கிறாங்களா அப்ப அவங்க நினைச்சா இல்லையா என்ன ரசூலா என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது மந்திரவாதம் நீங்க சொல்றது அது நான் கேளுங்க சொன்னாங்க ஆனா நீங்க வந்து 2 விஷயங்களை நீங்க செய்ய மாட்டேங்க எனக்கு உத்தரவாதம் 2 விஷயங்கள் நான் விளைய போடுவேன் நான் செய்ய மாட்டேன் நீங்க எனக்கு உத்தரவாதம் தாங்க நான் சொல்றதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்படின்றாங்க அப்ப என்ன யாரும் சொல்றாங்க சொல்றாங்க ஒண்ணு சொல்றாங்க என்ன சொல்றாங்க உன்னுடைய நாவை தவறான வழியில் பயன்படுத்த மாட்டேன் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள பொருளை தவறான முறையில் பயன்படுத்தாது 2 கொடைகளுக்கு மத்தியில் உள்ள பொருளை தவறான முறையில் பயன்படுத்த மாட்டேன் என் உத்தரவாதம் நான் அந்த சோழத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன் நான் தாடைக்கு உள்ள பொருள் இந்த நாட்டினால என்ன தெரியும் ஆரம்பமே எங்க தான் உடம்புக்கு எல்லாமே அது நம்ம வந்து யாரும் அது முடியாது நாவ பேட்டி பண்ண மாதிரி சொல்ல முடியும் சொல்றாங்க அதே மாதிரி மரபு உறுப்பும் அது வந்து எத்தனை விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் தான் ஒண்ணு இயற்கையான கலைப்பு நிறைவேறுவதற்காக ஒண்ணு ஆசைகளுக்கு எடுத்துக் கொள்வதற்காக சாதாரண முறையில் இருக்குமையானால் உனக்கு என்ன இருக்குது உனக்கு சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி அறிவுரைகள் ரமலான் மாதம் கேட்டு கட்டுப்பட்டு கொண்டிருக்கா இது ரமலான் அல்லாத காலத்தில் நம்ம எடுத்து சொல்லுறா இல்லைதான் அதிகமான மக்கள் இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லைங்கிற உங்களுக்கு வந்து நமக்கு சமுதாயத்திலே மாற்றம் இருக்கணும் இன்றைக்கு அரபு நாடுகள் போன்ற நாடுகளிலே அவங்க கூட தெரியக்கூடிய இது எச்சரிக்கிறாங்க கியாமத் அடையாளம் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள் அனைத்தும் அணியாளர்களாக இருப்பார்கள் கணக்குதான் இல்லையா நீங்க ஆடையில என்ன ஆகிப்பட்டு இதையும் மறைக்கிறதா ஆடை ஆடையில என்ன இதுன்னு மறையணும் இதுதான் ஆடை இப்படி வேலையே இல்லையா ஆம்பளை ஃபுல்லா மூடிக்கு போறாங்க ஆம்பளை அந்த போட்டு மூடி சொல்றான் இந்த நாட்டில் வந்து எல்லாத்தையும் தலைகீழ பாக்குறேன் எவன் மூடிக்கிட்டு தெரியணுமோ தொடர்ந்து ஓட்டுக்கிட்டு எவன் தொடர்ந்து ஓடிச்சிடலாமோ மூடிக்கிட்டுறான் எப்படி ஆம்பளை வந்து அப்படியே முழுசா மூடி தலையில போட்டுக்கிட்டு கத்தில இருந்து கட்டிக்கிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாது மூஞ்சியே தெரியாது கண்ணாடி அதுல கண்ணாடியை போட்டுருவான் தாடி போட்டுருவான் ஒண்ணுமே தெரியாது இப்படி போனா ஆம்பளை பொம்பளை இருந்து போறா ஆப்போசிட்டா இருக்கா இல்லையா எச்சரிக்கிறாங்க அப்ப இந்த ரமலான்ல வந்து உன்னுடைய ஹலாலாக்கப்பட்ட இங்க வந்து ஹலால் மனைவி விட்டுட்டு நிறைய பேர் இருக்கிறோம் இவங்க எப்படி தூங்குறாங்க பேசுறாங்க அண்ணாவோட பாடு அவங்களும் ஒழுங்கா இருக்கணும் கால சூழ்நிலை எல்லாம் தொடர்ந்து கிடக்கிறது என்ன வேண்டாலும் செய்யலாம் என்ற சூழ்நிலையை தொடர்ந்து கிடக்கு இவன் கேட்க முடியாது மரண தண்டனை அந்த ஊர்ல இருக்கணும் பயக்காட்டினாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுருவாங்களாம் கழுத்தை வெட்டி போடுவாங்களாம் கிழிச்சு போடுவாங்களா இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை என்ன வேண்டாம் இல்லை எவனும் கேட்க முடியாது அவனே கூட நடக்கிறான் அவனே கேமராவை கண்காணிக்க ஒவ்வொரு ரூம்ல வச்சிருக்கான் கேமரா எப்படி நம்ம நடக்குது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஏன் அவ்வளவு பறந்து விருந்து போயிட்டு அப்படிதான் ஆகி போயிருக்கு இதை பற்றி ரொம்ப சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல எவன் நல்லவன் என்றா எல்லா பிள்ளைகளை இந்த மாதிரி இன்னும் ஓடி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான இருக்கு ஓர நேரத்துல போய் செய்யறான் அப்படின்னு எவன் சொல்றான்னா அவன் நல்லவன் தாங்க அவன் நல்லவன் உங்களுக்கு இருக்கிறவங்க அவன் நல்லவன் சொன்னானா இல்லையா அப்ப அந்த மாதிரி போயிருக்கு நம்ம இந்த ரமலான் எப்படி பாடம் ஏற்படுதுன்னு இது வந்து இந்த ரமலானோட முடிவிடக்கூடாது நம்மளுடைய இறுதி வரைக்கும் தொடர வேண்டும் நம்மளுடைய அனுமதிக்கப்பட்ட நம்மளுடைய மனைவியை நாம் எதற்காக விலகி இருந்தோம் அல்லாவுக்காக நம்ம விலகி இருந்தோம் அல்லாவுக்காக நம்ம பிரிஞ்சிருந்தோம் அல்லாவுக்காக நம்ம சேராம பாதுகாலம் தெரியுது அல்லாவுக்காக நம்ம சேராம இருந்தோம் அது வந்து நம்மளுடைய கிடைக்கு வரைக்கும் தொடர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விலகி கொள்ள வேண்டும் அதே மாதிரி மற்ற நேரங்களில் எல்லாம் நீங்கள் வந்து மற்ற நாள்களில் எல்லாம் தூங்கி கொண்டிருந்த நீங்கள் அந்த அதிகால நேரத்தில் இல்லை இப்பயும் அப்படின்னு நிறைய பேர் 10 மணிக்கு சாப்பிட்டு படுத்துறாங்க கலர் இருக்கு நீங்க காலையில 4-8 மணிக்கு எழுந்திருக்குது அப்ப கூட்டியை மாற்றி போட்டாங்க 10 மணிக்கு ஆஃபீஸ் போட்டுனோடனே 2-8 மணிக்கு படிக்கிறது 10 மணிக்கு படிக்கிறது வேகாமல் இருக்கிறாங்க ஆனா சில பேர் இருக்கிறாங்க அதிகால நேரங்கள் எடுக்கிறாங்க அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யறாங்க முடிச்சு வணங்குறாங்க இரவு தொழுகை கொடுக்குறாங்க இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா இதுதான் என்ன செய்யணும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தக்குவாவை ஏற்படுத்தணும் இதயத்தை ஏற்படுத்தணும் மற்ற நாள்களில் எல்லாம் நீ செய்யாத அந்த அல்லாஹ் அந்த நேரத்தில் சொல்றாங்க இரவு 3 பகுதியில் நீங்கள் இறைவனை வணங்குவது என்பது இறைவன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கத்தில் வந்துடுறான் முதல் வாழ்ந்து வர்றான் அவன் வந்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாருக்கு இல்லையா என்னிடத்தில் முறையிடக்கூடியவர்கள் யாருக்கு இல்லையா அப்படி எல்லாம் அல்லா கேட்கிறான் நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு அல்லா மன்னிக்கிறான் அப்படின்னா ரொம்ப சொல்றாங்க அந்த மாதிரி அந்த கால நேரத்தில் வந்து எந்திரிச்சு நம்ம தான் தேவைங்க அதை செஞ்சு துவா செய்யறோம் அச்சத்தை சொல்லுகிறோம் எத்தனையோ விதமான நல்லா இருக்க செய்யறோம் அந்த நல்லா இருக்கிறது இதோட தான் இருக்குது இந்த ரமலானோட தான் இருக்குது ரமலான தான் அவங்களுக்கு உண்மை இல்லை சில பள்ளிவாசல் எல்லாம் பெரிய இதெல்லாம் கோடை எடுத்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரமலான் மாதம் முழுவதும் பள்ளி கொண்டவர்கள் ரமலான் அடுத்து செவ்வாய் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் பள்ளியில் காணவில்லை அவர்களை கண்டுபிடித்து தருவதற்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் இப்படிக்கு பள்ளியை பிரிந்து வாழும்
அதாவது அந்த மனிதர்களை பிரிந்து வரும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எடுத்து விடுற அளவுக்கு பேஸ்புக் இந்த மாதிரி இடத்துல நிறைய விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஆயிட்டே இல்லை. அப்போ பள்ளிவாசல் நிறைய வருகிறது. ரமணாவில் மட்டும் நம்மளால சில பேர் இருக்கிறாங்க. இந்த 3 சீசன் தாங்க பள்ளிவாசல் கூட்டமாக வருவாங்க. ஒன்று ரமணான் சீசன், நோம்பு சீசன். நோம்புல ஒரு பள்ளிவாசல் எந்த நேரம் சொல்லியாது 24 மணி நேரம் ரைட் எழுதிட்டே இருக்கு. நிறைய கூட்டப்படாமலே குழந்தை இருக்கு. இப்படி ஒரு நேரம் இருந்தது பள்ளிவாசல். பள்ளிவாசல் நிறைஞ்சு வரையக்கூடிய இது ஒரு நேரம். அடுத்து என்ன சும்மா சொல்லுங்க நல்லா பள்ளிவாசல் போன வந்துடுவான். இவங்க ஒரு கூட்டம் இருக்காங்க. சும்மா வாரம் சொல்லி அடுத்து 2 பெருநாளைக்கு தான் வருவாங்க. சும்மா வரானே இல்லையா அடுத்து 2 பெருநாளைக்கு தான் பள்ளிவாசல் நிறைக்கிறதுக்காக வருவாங்க. அப்ப நம்ம ஊர் பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்ன பத்தாயிரம் திறமையெல்லாம் சொல்லிருக்க ஆரம்பிச்சாங்க. பள்ளிவாசல் கூட மரணத்தை பார்த்தீங்கன்னா மதமானது எல்லாரும் சும்மா ரோட்ல நீங்க பாதி பேர் ரோட்ல மீதி பேர் உள்ள நினைக்கிறதுக்கு எல்லாருமே வெளியே நிற்கும். இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அளவுக்கு 3 நேரங்கள்லாம் என்ன செய்யறாங்க பள்ளிவாசலோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா நபிசல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய அருந்த நிழல் ஏது வகையினருக்கு கிடைக்கிறது. அதுல ஒரு ஆள் யார் பள்ளிவாசலோடைய தொடர்பு கொண்டிருக்கும். எந்த நேரமும் பள்ளிவாசலோடைய தொடர்பு கொண்டிருக்கும். அப்படியாப்பட்டவருக்கு அருந்த நிழல் கிடைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இந்த ரமணான் நீ பள்ளியோட தொடர்பு கொண்டு நீ ரமணான் அல்லாத காலங்களில் அப்படி பள்ளியோட தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். பள்ளிவாசல் என்பது எவன் கூட சொந்தம் கிடையாது. நீங்க சில பள்ளிவாசல போட்டுருக்காங்க அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாது அவன் அவர்கள் தகுதியற்றவன். எவன் அந்த மாதிரி சொல்றானோ அவர் தான் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவர்களுடைய அல்லாவை வணங்குவதற்கு எவன் வேண்டாலும் போகலாம். அல்லாவை வணங்குவதற்கு அல்லாவுடைய பேரை சொல்லி அல்லாவை வணங்குவதற்கு அல்லாவுடைய பள்ளியை தடுக்கிறானே அவனை தான் நீங்க அநியாயக்காரன் அப்படின்னு தான் கேட்கிறான். நபிசல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல வணங்குவதற்கு தடுத்தார்கள். தடுத்து ஒட்டப்பட்டாங்களே அவர்களுக்கு பிரார்த்தனையை வந்து நல்லா கவனம் செய்யறாங்க. வேற இருக்கிற மரங்களான அவர்கள் தாக்கி பார்த்தேன் இருக்குது. பள்ளிவாசல் தொடர்பு நமக்கு எப்படி இருக்கனே நம்மளுடைய கதையை அதை வரைக்கும் இருக்கணும். நபிசல்லாஹு அவர்கள் அவங்க செஞ்சாங்க தன்னுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் தான் மரணிக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அவர்கள் செஞ்சாங்க பள்ளிவாசலோடு தொடர்பு. பள்ளிவாசல் வளமையாக சொன்னாங்க. பள்ளிவாசலோடு அவங்க உயிரிழந்த சூழ்நிலையில கூட 2 பேருடைய தோல்ல கையை போட்டுக் கொண்டு தாய்ல காசு கூட பள்ளிவாசல். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் வணங்குவதற்காக கட்டப்பட்டது. இதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது. பள்ளிவாசல்ல போய் நம்ம சொல்ல போறதுனால நன்மைகள் இருக்கிறது. நம்ம பல முஸ்லிம்களோடு நம்மளுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். கடமைகள் இருக்கிறது, விசாரிக்கிறது, மத விஷயங்கள் இருக்கிறது, பழக்கங்கள் ஏற்படும், அவர்களோட உதவி ஏற்படும். இந்த சில இப்போ உள்ள காலங்கள்ல அந்த மாதிரி செய்வது நல்லதாக இருக்குது. மேல உள்ள கீழே யாரும் தெரியல, முதல்ல அடுத்த யாரும் தெரியல, அவன் முஸ்லீமா இருப்பான், இவன் முஸ்லீமா இருப்பான், அவன் ஒரு உறுதியில தான் இருப்பான், இவன் ஒரு உறுதியில இருப்பான். எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்தா சந்திக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய யாரும் தெரியாம இருக்கும். அவர் 2 பேரும் ஒரே பள்ளிவாசல் நீங்க நான் அந்த இடம் இந்த இடம் போன் நம்பர் பழக்க வழக்கங்கள் நல்லது கெட்டதுகள் கற்று நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை ஏற்பட நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளும் போது அதை தொடர்பாக நீங்கள் ஏற்படும். ஆனா பள்ளிவாசலோட தொடர்பு எப்படிதான் இருக்கணும் இந்த நேரம் ஒரு முஸ்லீமை பார்த்து கேட்கலாம் என்னங்க மணி என்ன 12 மணி இந்த மாதிரி அவரை பார்க்கணும் மணி 12 பள்ளிவாசலாளர் இருப்பார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அசல் டைமா இந்த அந்த உறுதி நேரம் இருந்தால் இவர் எங்க பார்க்கலாம் இவரை பள்ளிவாசல பார்க்கலாம். நபிசல்லாஹு அவர்கள் பள்ளிவாசல்ல எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க. யாராவது ஒரு நாள் 2 நாள் வரல இந்த மாதிரி சொல்ற காரணமே எங்க அவருக்கு என்ன ஆச்சு அதை போய் நீங்க பார்த்துவாங்க, அதை விசாரிச்சுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லி நபிசல்லாஹு அனுப்பியிருக்கிறார். அந்த ரமலான் பள்ளியோடு ஏற்பட்ட அந்த தொடர்பு ரமலான் அல்லாத நாட்களிலும் தொடர வேண்டும். அப்படி தொடர்மையானால் உங்களுக்கு இறையேற்றம் இருக்கிறது. ஆய்வு வரைக்கும் தொடர்ந்து ரமலான் தொடர்ந்து ஒரு 10 நாள் அப்படிதான் சில பேர் இருக்கிறாங்க. ரமலான் சொல்றாங்க சொல்லிடுவாங்களா அவரோட குழந்தை போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு போன மாதிரி போவோம் அவங்க மறந்துடுவாங்க, நம்ம போடுற அவங்க மறந்துடுவாங்க. அதோட நம்ம பாட்டிக்க இருக்கக்கூடாது. அது உங்களுடைய ஆய்வு வரைக்கும் தொடர வேண்டும். அதுதான் அதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திருக்கான ஒழிய வேற எதுக்காக கிடையாது. உங்களை பட்டணம் போட இருக்கும்போது அல்லாஹ் நோக்கமா உங்களை இந்த மாதிரி தாய்க்கு தாமத்தில் இருக்கணும் அது அல்லாஹ்வுடைய நோக்கமா சொல்ல போனா நபிசல்லாஹு சொல்றாங்க எவன் ஒருவன் பொய்யான பேச்சுகளில் இருந்தும் தீமையான நடவடிக்கையில் இருந்தும் ஈடுபடவில்லையோ அவன் பசித்திருப்பதாலோ அவன் தாங்கி இருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு கிடையாது. நீ பார்த்து எல்லா அத்தனை பேரும் சாப்பிட உலகத்துல பரவலாக ஆரம்பிச்சிருக்கு. 57 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. அது நிறைய சொல்றாங்க 157 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை பேரும் சாப்பிடாமனால அல்லாஹ்வுடைய கட்டணை கூடி போயிட போதா? அத்தனை பேரும் சாப்பிடுறதுனால அல்லாஹ்வுடைய கட்டணை போதா? ஒன்றும் கிடையாது.
என்னதான் இருக்கனே நம்ம அல்லாவுக்காக இருக்கிறோம், அல்லாவுக்காக செய்யறோம் இப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வேளாண் எண்ணங்களுடைய என்ன சொல்லப்போனா அல்லாவுடைய கஜானாபதி வந்ததுனால சொல்றாங்க ஒரு வெட்ட வெடி பொட்டல்ல இங்க அத்தனை பேர் ஒன்று திரண்டு கொள்ளுங்கள் திரண்டு மனிதர்களும் ஜின்களும் ஆதமலைத்திலிருந்து இருந்து கடைசி வரை நடக்குது. ஆக ஆதமலைத்திலான உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அத்தனை பேர் ஒரு வெட்ட வெடி பொட்டல்ல நின்று கொண்டு உங்களுக்கு எது தேவையோ நம்மளுக்கு தேவையான நம்ம வாயில இருந்தா என்ன நம்பர் நம்பர் அடிக்கடி இல்லைன்னு சொல்லணும் நம்பர் அப்படி சொல்லலாம் கேட்கணும் இந்த வேலை கேட்க சொல்றோம் பற்றி உள்ளவங்க ஒரு வந்து கோயிலுக்கு சேர்த்து வராது கோயிலுக்கு சேர்த்து வந்துடுறாரு இந்த வெறுமை கேள்வி இந்த ஒரு சிஸ்டமும் இல்லாம தயக்கமும் இல்லாம கவலையும் இல்லாம கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட கேளுங்க. நீ என்ன கேட்ப ஒரு 500 ரூபா வாங்க ஒரு 50 நாள் தாங்க நீ கேட்பியா கேட்கலாம் என்னென்ன கேட்கலாம் 5 ரூபா வர இருக்கிறதா கோயிலுக்கு பத்திரம் எடுத்து கேட்பாங்க அப்படி ஒரு நிலைமை இருக்கணும். அப்படி கேட்டாலும் அப்படி கேட்டாலும் அவருடைய கல்யாணம் விதமான கடவுளை வந்து எவ்வளவு குறையும் கணக்கான முடியுமா ஒரு 100 வந்து எடுக்கலாம் 90 ஒன்று நினைப்படுத்தலாம் பல வகையான கோயில ஒன்று எடுத்துமே அதாவது வந்து 180 எடுத்தால் எவ்வளவு குறையுமோ அது கூட அல்லாவுடைய கல்யாணம் குறையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன செய்யணும் அல்லாவுடைய கல்யாணம் ரொம்ப விசாரமானது 10 அல்லாவுக்கு தேவையா தேவையே கிடையாது. நீ தாய் திருப்பதனால என்ன வீட்டுல தண்ணியாவது ஊருக்கு தண்ணி கொண்டா கூட இருக்குது. நீ குடிக்காம இருக்கிறான் தண்ணி குடிக்கிற போல குடிக்கிறதுக்காக செலவழிக்கிறான் நிறைய செலவழிக்கும் அளவுக்கு செலவழிக்க 50 செலவழிக்கிறாங்க. அப்போ அதுவும் ஒன்றும் கிடையாது. உலகத்துக்கு எது குடிக்கணும்னு சொல்ல போனா முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரம் மண்டலத்துக்கு மற்ற மாதங்களில் நம்ம எவ்வளவு மாதம் பட்ஜெட் போட்டு செலவழிக்கிறோமோ அது ஏறக்குறைய டபுள் மடங்கு வரதா ரமலான வரும் 5000 ரூபா ஒரு குடும்பத்தில் ஒன்று செலவழிக்க ஒரு மாதத்திற்கு 5000 ரூபா 11 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 5000 11 மாதம் 55000 செலவழிச்சாங்க. ரமலான மட்டும் 10000 ரூபா செலவழிக்கும் நடக்குதா இல்லையா? பட்டினி நடக்கணும்னு சொல்லிக்கிறான். உண்மையிலேயே பட்டினி கிடையாது. பட்டினி நடக்கணும் இவன் சொல்றான் பகல் நேரம் பட்டினி நடக்கிறேன் ராத்திரி நீங்க என்ன செய்யற மற்ற காலம் ராத்திரி செய்ய மாட்டேங்கிற சுத்திங்கிற படுத்து வைக்கிற பகல்ல சொல்லிக்கிற இப்ப என்ன செய்யற பகல்ல சும்மா இருக்கிறேன் இருந்து தவறு செய்யற வரைக்கும் வைக்கிறாங்க. அவங்க நாங்கள் விட்டுருங்க முடிச்சுட்டு இருக்கிறவங்க வார்த்தையாங்க வாய் அது கூட வெளிச்சு என்னத்தையாவது கூட்ட ஆரம்பிச்சு முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இப்படிதானே இருக்குது. அப்ப எப்படி பட்ஜெட் எப்படி கூடுது 5000 ரூபாய் இருக்க பட்ஜெட் 10000 ரூபாய் கொடுங்க பட்டு நடக்கிறனாலயா பட்டு நடந்தா குறையுமா இல்லையா? ஒரு வேலை சாப்பிடலாம் 10 ரூபா மிச்சமாகணும் மிச்சமானதான் மிச்சம் அர்த்தம். 10 நாள் ஒரு வேலை சாப்பிடல என்ன இவங்க எப்போது 10 ரூபா செலவழிக்க 20 ரூபா செலவழிச்சு என்ன அர்த்தம்? அப்ப நல்லா விளங்கு நமக்கு பசியா இருக்கணும் பட்டு நடக்கிறது என்ன பகல் நேரத்தில் சாப்பிடாம இருக்கணும் பகல் நேரத்தில் சாப்பிடாம குடிக்காம மனைவியோட சேராம இருக்கணும். ராத்திரி செய்யறதோ அப்படி மாத்திக்கணும் வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய சேர்த்து தியாகமும் பெரிய மலையை புரட்டுறதோ அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. லாவுக்காக அதான் சொல்லிவிட்டான் இந்த மாதிரி பகல் நேரம் இப்போ இந்த சூழ்நிலையில கொஞ்சம் சிரமம் வெயில் அதிகமா இருக்குது. ஏற்றில வேலை வாங்கக்கூடிய 400 நாள் சம்பளம் வாங்கக்கூடிய ஓடணும் மற்றவங்க மாதிரி 50 100 அந்த மாதிரி வேலைக்கூடிய சிரமம் அல்லாவுக்காக பொருட்கள் செய்யணும். இதற்காக வேற எந்த அடிப்படை கிடையாது எந்த காரணம் கிடையாது. இந்த அமல் இந்த வணக்கங்கள் அல்லா மேல பயங்கள் நமக்கு என்ன செய்யணும் சொல்ல வேண்டும். கண்டிப்பா நம்ம தொடர வேண்டும். இதுதான் நம்மளால் நல்ல நம்மளுக்கு ஏற்பட்டது. இறையச்சம் என்பது நம்ம நம்ப வர வேண்டும். இறையச்சமுடையவர்களால் வாழ வேண்டும். இறையச்சம் ஒருத்தன் வந்துவிட்டால் இறைவனை பற்றியமான அச்சம் ஒருவன் குரல் வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே தலையில்லாம மாறிடும். இங்கே சுற்றுலாக்கள் அவர்கள் அந்த சமுதாயத்தில் அவர்கள் சந்தித்த அந்த சமுதாயம் வரலாற்று எப்படி இருந்தாங்க அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கிறார்கள். வரலாற்றில் அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது? அவர்கள் ஐயாம் ஜாக்கிரியா அஞ்சாமை காலத்துடைய மக்கள் அப்படிங்கிற பேர் தான் கொடுக்கப்பட்டது. அப்படிதான் அந்த மக்கள் அவங்க இருந்தாங்க. எல்லா விதமான மூடப்பழக்க வழக்கங்களும் எல்லா விதமான கிட்ட செயல்களும் ஒரு தன்னகத்தை கொண்டவர்கள் அவர்கள். இது இல்லாத எந்த கிட்ட செயல் கிடையாது எதுவும் சொல்ல முடியாது. அத்தனையும் வந்திருந்தாங்க. அப்படியாப்பட்ட மக்களிடத்தில் ரசூலுல்லாஹி அவர்கள் தூதராகவும் அனுப்பப்படுறாங்க. அனுப்பப்பட்ட அந்த மக்களுடைய மாற்றம் என்ன? அப்படியே தலைகீழாக இருப்பாங்க. மக்கள் நாயகம் அவருடைய அறிவுமிக்க கருத்தாளமிக்க அந்த போதனையும் அந்த அவர்களுக்கு அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்த நேர்மையான முறை என்ன செய்யுது? அப்படியே அவர்கள் தலைகளாக புரட்டி கொண்டு ரகி அல்லாஹ் வாழ்ந்து அல்லாஹ் ரகி அல்லாஹ் வாழ்ந்து வரல் வாழ்ந்து தாரி கலைக்கும் சத்தியரப்ப அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டால் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள். அப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் மாற்றத்துக்கு அடிப்படையாக கிடைத்தது என்ன காரணம்? இறையச்சம் தான். ஒரு தோழர் அல்லாஹ் நாங்கள் இருக்கும்பொழுது இறையச்சத்தால் கேட்டு நாங்கள் அப்படியே கிடைத்து விடுகின்றோம். சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி இறைவனை பற்றி மற்ற இன்றைக்கு செய்கிறீர்கள் அப்படின்னு நாங்கள் வேண்டி விடுகிறோம். நாங்கள் வெளியே போய் புத்தாட்சி போய் ஒழுங்கா போயிருது
ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரி சொல்றாரு. அப்ப அபூபக்கர் சொல்றாரு, உமது நம்மளுடைய அப்படின்னு சொல்லாத கம்ப்ளைண்ட் பண்ண அவன் சொல்றேன் அப்படி இப்படின்னா இறையச்சல் என்ன அல்லாவே 5 நேரத்தில் 5 மனைவியோட சகோதர மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யாரும் கூட சொல்றாங்க. இறையச்சல் என்பது எந்த நேரத்தில் இருக்கணும், உள்ளாக்களையும் கொண்டு கேமரா போட்டுருக்கிறாங்க, என்ன உங்களுக்கு எப்படி இருக்குதோ சென்ட் அடிச்சு 10 சென்ட் அடிச்சுக்கலாம், நீங்க அடிக்கிறதுக்காக ஒரு சென்ட் வச்சுக்கிறாங்க, அதை எடுத்து அடிச்சே இருக்கிறாங்க. ஏன் பார்த்து வேண்டாம் அங்கே போனவங்க கேட்பான் அப்படின்னு பயம் இருக்கா இல்லையா. மற்றபடி தான் நல்ல ஒரு சோப்பை போட முடியுமா, இவ்வளோ கொண்டு போயிருந்தாங்க, இவனா ஒரு பார்த்து கேட்கறாங்க இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கா இல்லையா. உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ள போட்டு நகைக்கடைக்கு உள்ள போய் எழுதிடுறான், நகையை வாங்குற மாதிரி கொண்டு எடுத்து போயிடுறான். கேமராவில் அப்படியே பதிவு அவன் நம்ம கேமராவுக்கு தெரியல, அவ்வளோ கேமரா அப்படியே பதிவு வச்சு போலீஸ் போலீஸாக பிடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க வேலை கொண்டு அவங்க போயிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. மக்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தேவையாது. இப்படி நம்ம தனியா உள்ள நுழையும் பொழுது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ள நம்ம நுழையும் பொழுது நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கு, பலாயிரக்கணக்கான கோடி மணிக்கு என்ன இருக்குன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இக்கட்டான சூழ்நிலையா இருக்கட்டும், கஷ்டமான சூழ்நிலையா இருக்கட்டும், இந்த நேரத்தில் நம்மளோட இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லா நம்மளை இந்த நேரத்தில் கண்காணிப்பு பண்ணிருக்காங்க என்ற ஒரு பயமும் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இந்த ரமணானுடைய சிறப்புகளை பற்றி உள்ளது போவே சொல்லிட்டாங்க. அதனால மற்ற நேரங்களும் அங்கே தெரிஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இந்த ரமணான் அல்லாவுடைய அருள் பொங்க அல்லாவுடைய அருளை வாரி வாரி இறக்கி அல்லாவுடைய அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தை வந்து இந்த மாதத்தை பற்றி அல்லா குர்ஆனை பற்றி பேசுறாங்க. ரமலான்ங்கிற ஒரு வார்த்தையை ரமலான் மாதம் குர்ஆன்ல 12 மாதம் பேர் சொல்லப்படாது, ரமலான் மட்டும்தான் பேர் சொல்லப்படுற ஒரு மாதமாக இருக்கிறது. ஒரு சிறப்பு இங்க அல்லாவுடைய அருள் பொங்கக்கூடிய அருள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ரமலான் இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை பயனுள்ளதா அடுத்த வருஷம் இருக்குமோ இல்லையா அல்லாஹ் இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தையும் பயனுள்ளதா ஆகிக் கொண்டு இதன் மூலமாக நம்முடைய அமல்களை பெருக்கிக் கொண்டு அந்த அமல்கள் செய்யக்கூடிய அமல்கள் நம்முடைய வாழ்நாள் முகத்தில் தொடர வேண்டும் என்று பிரார்த்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்துக்கிறான். அவருடைய வந்து